எடப்பாடி சொல்லுங்க சார். பழனிசாமியுடைய அறிக்கை அதில் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக அதிமுக பல்வேறு போராட்டங்கள் மேற்கொண்டு வராங்க. அதைத் தொடர்ந்து மதுரையில் வருகின்ற 9ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் நடைபெறும். அதற்கு காரணம் அப்படிங்கிறது 2021 ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படின்ற அளவில் 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அரசு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 5.50 லட்சம் பணியிடங்கள்ல இளைஞர்களும் பெண்களும் பணியமர்த்தப்படுவாங்க. 100 நாள் ஊரக வேலை நாட்கள் 150 நாட்களாக உயர்த்தப்படும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்காரு. இந்த வாக்குறுதிகள் என்னவானது, நிறைவேற்றவில்லை, இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த அறிவிப்பை? முதல்ல எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரா இல்லையான்னு தமிழ்நாட்டிலே தெரியல. ஆனா இன்னைக்கு நாங்களும் எதிர்கட்சியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி போன வாரம் அதிமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களே, அந்த மகளிர் அணியுடைய ஆர்ப்பாட்டம் கூட விடுதலை சிறுத்தைகள் அறிவித்த பிறகுதான் அறிவிக்கப்பட்டது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நாங்கள் வருகின்ற 2ஆம் தேதி மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளில் காந்தி ஜெயந்தி அன்று நாங்கள் நடத்துவதாக அறிவித்த பிறகுதான் தன்னால் துடலாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நடத்த அறிவித்தார்கள், நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஒரு எதிர்கட்சி என்ற முறையில் தனக்கான உரிமைகளை மக்களுடைய தேவைகளை ஒட்டி போராடலாம், அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதோட சேர்த்து அவங்க கொஞ்சம் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடலாம்ல. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பாரத பிரதமர் ஆட்சிக்கு 10-15 ஆண்டுகளுக்கு வருவதற்கு முன்னாலே என்ன சொன்னாரு? ஆண்டு ஒன்றுக்கு நாங்கள் 1 கோடி வேலை கொடுப்போம், 1 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம்னு சொன்னார். இப்ப இந்த 10 ஆண்டு முடிஞ்சு போச்சு, அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 11 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருக்கணும்ல, இது வரைக்கும் கொடுக்கல. அதை கொடுக்கல, கேட்க கூட உங்களால முடியல. அட்லீஸ்ட் உங்களுடைய லெட்டர் பேர்ல ஒன்றிய அரசே இதை எப்பொழுது நடத்த போகிறான்னு நான் சொல்ல முடியுமா? ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை சொல்ல முடியுமா? நான் ஓப்பனாவே வைக்கிறேன், அதை கூட வைக்கிறது இல்லை. அதே நேரத்துல இவ்வளவு நாள எதிர்கட்சியா தமிழ்நாட்டுல நம்ம அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார். இப்ப அண்ணாமலை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதான் யதார்த்தத்தை நான் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன். இப்ப அதுக்கு அடுத்து யாரு அப்படின்ற போது நானே எதிர்கட்சி தலைவர், அண்ணாமலை இல்லை அப்படின்னு பறைசாற்றுகிறாரா, இல்ல விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த மக்களுக்காக 18 ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறது. இப்பொழுது ஒரு மாநாடு கூட நடத்த போகிறோம். அப்ப இவ்வளவு அந்த மாநாடு கூட நான் சொல்றேன், தைரியமாக தான் எங்க தலைவரை சொல்றாரு. தமிழக அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, மதுக்கடைகளை உடனடியாக இழுத்து மூடு. அதே நேரத்துல ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க என்ன சொல்றோம்னா, செயல் திட்டத்தை உருவாக்கு, ஒரு தேசிய கொள்கையை நீ கொண்டாடுறீங்க, கல்வியில கொண்டு வர்றீங்க, மற்ற எல்லாத்திலையும் தேசிய கொள்கைன்னு கொண்டாடுறீங்க, ஒரே சட்டம், பொது சட்டம், தேசிய சட்டம் கொண்டாட விரும்புறீங்க. அது மாதிரி ஒரு பொது சட்டத்தை உருவாக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 பிரகாரம் நாடு மூலாவே ஃபுல்லா பூர்ணமான மதுவிலக்கை உருவாக்குன்னு ஒரு சட்டத்தை போடலாம்ல. அப்ப அதெல்லாம் இப்போ மத்திய அரசு எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏன் போராட்டம் நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கறது சரியான வாதம். போராட்டம் கூட அதை மட்டும் கேட்கலையே, அப்ப இது மட்டும் ஏன் கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்குல்ல. இது நான் கேட்கிறேன் என்ன, அப்படி நான் கேட்கவில்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க இங்கு போராடுவதை நான் கொச்சைப்படுத்தவில்லை. நாங்க வரவேற்கிறோம். உங்க உரிமை மக்களுக்காக கேட்கிறதா எதிர்கட்சி. எதிர்கட்சின்னு எதுக்குங்க வச்சிருக்கிறாங்க? எதிர்கட்சி மக்களுக்காக போராட வேண்டும், களத்தில் நிற்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகளை போல போராடி கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் போராடுகிறோம், 18 ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம், மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம், பொது மக்களுக்காக நடத்தி இருக்கிறோம், பொது ஜனங்களுக்காக நடத்தி இருக்கிறோம். இப்ப மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவது கூட யாருக்காக? அனைத்து மக்களுக்கும், இந்தியா முழுக்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி முதல் உங்க தொலைக்காட்சி மூலமா தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சத்தியம் வச்சிருக்கீங்களா? இப்ப எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை பார்த்த பிறகு ஒரிசா, பீகார், மற்ற சில இடங்கள்ல எங்களுக்கு பெரிய ஆதரவு வருது. ஏன்னா பீகார்ல ஆரம்பத்துல மதுனால பெரிய தாக்கம் உருவாகி இப்ப மது ஒழிந்த பிறகு அங்க நாடு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் அவங்களை பாராட்டுகிறார்கள். ஒரிசால கூட இப்ப என்ன சொல்ல போறாங்க, ஒரு நாள் சொன்னாங்க காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியான்னு சொன்னாங்களா, அது மாதிரி அவங்க அறிவித்திருக்கிறாங்களா, மது இல்லாத இந்தியா அப்படின்ற அறிவித்து போராடப்படும் சொல்றாங்க. அவ்வளவுக்கு நாங்கள் சின்ன கட்சி தான், இந்தியா முழுக்க நாங்கள் ஆர்கனைஸ் பண்றோம்ல. அதே நேரம் தமிழகத்தையும் கேட்கிறோம்ல. இப்ப தமிழ்நாட்டுல கடந்த 15 நாட்களாக நாங்க தான் தலைப்பு செய்தி. விடுதலை சிறுத்தைகள் என்னைக்குமே நீங்களே தெரியும், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உருவாக்குவாங்க, சிக்கலை உருவாக்குவாங்க, அதுக்கு நாங்க ரியாக்ட் பண்ணுவோம்.
ஆனா நாங்க ஆக்ட் பண்ணதில்ல. இப்ப நாங்க ஆக்ட் பண்ண பிறகு எங்களுக்கா எல்லாருமே ரியாக்ட் பண்ணாங்களா? அது யாருக்காக? மக்களுக்காகத்தானே. அப்ப மக்களுக்காக நாங்கள் போராடுவதை போல அவங்களையும் போராட சொல்லுங்க. அப்படிதான் நாங்க சொல்றோம். நான் ஒன்னும் அவருடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தல. சரி. ஓகே, நீங்க சொல்றது உண்மைதான். சில சிக்கல்கள் இருக்கு. அவங்க தமிழ்நாட்டுல கோரிக்கை சரின்னு வந்து நீ நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு இப்போ பூரா உண்ணாவிரதம் இப்போ இருக்கணும்ல. விசிகா பொறுத்த நான் வரைக்கும் ஒரு நிமிடம். தமிழ்நாடு பூரா உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதானே? அது என்ன மதுரையில மட்டும் நீங்க இருக்கிறீங்க? அதே மாதிரி சேலத்துக்கு பக்கத்துல மட்டும் ஒரு இடத்துல மின்சார பிரச்சனை இருக்க போறீங்க. ஏன் நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க செய்யுங்க. அன்னைக்கு கூட சென்னையில மட்டும் தானே செஞ்சீங்க. எல்லா இடத்தையும் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வலியுறுத்தல். ஆனா நான் வந்து நகைச்சுவையா சொல்ல நினைக்காதீங்க. பாவம் அண்ணாமலையோட பொசிஷனுக்காக இப்ப வந்து ஐயா எடப்பாடி ஐயா போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்தில் வெற்றி பெற அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அவங்க சொல்லக்கூடிய கோரிக்கைங்கிறது உங்களுக்கு சரியா தெரியலையா? இப்போ விசிகா பொறுத்த வரைக்கும் மது ஒழிப்பு பொதுக்கூட்டம் நடத்த போகுது. தொடர்ச்சியா நீங்க சொன்ன மாதிரி பல மக்கள் பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அதிமுக சொல்லக்கூடிய காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்போ அவங்க கோரிக்கைகள் எல்லாம் சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் என்னெல்லாம் குறிப்பிட்டாரு அப்படிங்கிறது சில வாக்குறுதிகளை குறிப்பிட்டு இது நிறைவேற்றல அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அது சரியான காரணமா உங்களுக்கு தெரியலையா? இல்ல. அதாவது அவருடைய அந்த இது விளக்கத்தை நான் பார்த்தேன். அதுல மெயினா வந்து வேலை தருவதாக அறிவித்தார்கள். வேலை தரவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அதை தருவதற்கான முயற்சிகளை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். அதனால வெளிநாடுகள்லாம் 3 வருஷம் சென்று முடிஞ்சிச்சு சார். அங்கிருந்து சில 3 வேலை வருஷம் முடிஞ்சு வாய்ப்புகளை 4வது ஆண்டு உருவாக்கி போயிட்டு இருக்கு. கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் ஐயா, தேர்தல் வாக்குறுதியில பேசணும். 2021 முதல் ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற வகையில 5 ஆண்டுகள் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னாரு. பாரத பிரதமர் 1 கோடி சொன்னாரு. அதையே பேச மாட்டாங்க. நீங்க இப்ப இவரு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு, பிரதமர் மோடி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு. இங்க மாநில அளவுல திமுக பற்றி கேள்வி கேட்கும்போது ஏன் அங்க சொன்னீங்களா அவங்களை கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறது அது மடைமாற்ற வேலை இல்லையா? அது சரியான ஒரு வாதமா? மடைமாற்றம் அல்ல. இந்தியாவிற்குள்ளதான் தமிழகம் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தால் சரிங்க சார், மத்திய அரசு நிறைவேற்றல, வேலை வாய்ப்பு நிறைவேற்றல, அதுக்காக எதுவும் நியாயப்படுத்த முடியுமா? அதற்காக ஏன் இவர்கள் வாய் துறக்கவில்லை? நான் வாயை துறந்து அதுக்கு நீங்க போராட சொல்லவில்லை. ஒன்றிய அரசாங்கமே அப்படின்னு ஒரு வார்த்தையில ஏன் எழுதல? நான் கேட்கிற கேள்வி நியாயம் தானே? நீங்க கேட்கிற கேள்வி மாதிரி நான் கேட்கிறேன். நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். ஒன்றிய அரசாங்கம் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை தருவதாக அறிவித்திருந்தது. இப்பொழுது 10 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்ப 11வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நடத்தவில்லை அப்படின்னு அதுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துவிட்டு எப்படி விடுதலை சிறுத்தைகள் ஒரு சின்ன கட்சி தான், நாங்க எப்படி கொடுக்குறோம் கரெக்டா? கூட்டணி இருந்தாலும் தமிழக அரசாங்கமே இதை செய், ஒன்றிய அரசாங்கமே அதை செய். கேட்காம இங்க வந்து கேட்க கூடாதுன்றீங்க. நான் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் இதை கேட்பதை போல அதையும் கேளுங்க என்று சொல்லுகிறேன். சரி, அதான் கேக்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் தாங்க வந்து எதிர்கட்சியா ஆகிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அவ்வளவுதான். வேற ஒரு தேர்தல் வர போதுல, தேர்தல் வரனால நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப அதுதான் உண்மை. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாரு? ஏங்க இப்ப நாங்க மது ஒழிக்கிறோம், மது ஒழிப்பு பெரிய இது நடத்த போறோம், வாயை திறந்து அவங்க கட்சியில யாராவது தெரிவித்தார்களா? சொல்லுங்க நெறியாளர் அவர்களே. மனம் திறந்து இப்ப கேட்கிற கேள்வி, நானும் மனம் திறந்து பேசுறேன். இது வந்து மக்களுக்கான பிரச்சனை. அப்ப நாங்க போட்டிருக்கிறோம். அப்ப அவங்க ஒரு வாரம் சொல்லலாம்ல, இது வந்து நல்ல விஷயம் தான், இந்த இதை வந்து நம்ம போராடணும், சேர்ந்து போராடணும், நாங்க போராட்டத்துக்கு வர முடியாது, இருந்தாலும் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், இல்ல ஒருவேளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்கை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லணும்ல. அப்ப அது சொல்லுவதற்கு இப்ப யதார்த்தமா இல்ல. அப்ப இது ஏன் செய்யறாங்கன்னா, நான் மீண்டும் உங்களுடைய கேள்விக்கு வருவதற்கு முன்னால் எனது கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு இப்ப வந்து அவர் சொல்றாரு. அவ்வளவுதான் விஷயம். எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு, எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காருங்கிற இருப்பை காட்டிக்கொள்ளதான் அந்த போராட்ட அறிவிப்புன்றீங்க. கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டீங்க நெறியாளரே. சூப்பர், கரெக்டா புடிச்சிட்டீங்க. இது உங்களுடைய கருத்து அப்படிதானே? என்னுடைய கருத்து அல்ல, பரவலாக மக்கள் பேசக்கூடிய கருத்து. இவர் உண்மையான எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தால் விடுதலை சிறுத்தை நடத்துகின்ற மது ஒழிப்பு ஏன் வரல, ஏன் போராடல, ஏன் அதுக்கு ஐக்கியம் கொடுக்கல, ஏன் அதுக்கு சப்போர்ட்டா இல்ல அப்படின்னு விடுதலை சிறுத்தை இளைஞர்கள் சார்பாக நான் கேட்கிறேன்ல. கேட்கறதுக்கு எல்லாம் உரிமை இருக்குல்ல எனக்கு.